ஹாய் கைஸ், இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வண்டி செல்லாக்குட்டி இங்கே நிற்கிது, கையில் ஒரு பாட்டிலோடு சுற்றிட்டு இருக்கேன். என்னென்னு காட்ட போகிறல சொல்கிறேன். வண்டிக்கு வந்து கிளச் வந்து இன்னும் ஸ்மூத் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு நியூஸ் அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபீடு பார்த்தேன். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஐடியா. இது நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் தான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். நூலான் போட்டு பார்த்தீங்களா, NULON நூலான் என்ஜின் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆயில் மாதிரி. நீங்கள் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆயில் போடும்போது இதுவும் சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளச்சோட ஸ்மூத்னஸ்லாம் இருக்கும். அந்த ரேஷியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் அப்படியே வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், சரிங்களா. இதுதான் இன்றைக்கி. இதை வந்து நான் போட்டு வண்டியில் வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத செக் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு யாருமே தமிழில் இதெல்லாம் பண்ணதில்லை, பாருங்கள். ஓகே, ஸோ கைஸ், எப்படியோ பார்த்திங்கன்னா ஆயில் ட்ரெயின் ஆகிடுச்சு. இப்போ என்ஜின் ஆயில் வந்து நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு வந்து இப்போ வந்து நார்மலாக நம்ம வண்டியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 650 ml. எனக்கு வந்து ஒரு செட் ஆகாத இன்ஜின், ஒரு ஜஸ்ட் ரீபில்ட் பண்ண இன்ஜின்னா 700 ஊற்றணும். எனக்கு வந்து லைக் செட் ஆன இன்ஜின், ஸோ பிரச்சனை இல்லை, 650 ஊற்றிக்கிறேன். ஸோ என்கிட்ட வந்து டிரான்ஸ்மிஷன் ஆயில் வந்து 550 ml இருக்குது. ஸோ நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், சீக்ரெட் ரெசிபியன்ட் தெரியுதா? ஓகே, ஸோ சீக்ரெட் ரெசிபியன்ட் வந்து நம்ம இதில் வந்து இது ஆக்சுவலி 100 ml தெரியுது பார்த்தீங்களா, 100 ml இது இருக்கா? ஓகே, ஸோ இது வந்து அப்படியே இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். 650, ஸோ 550 ப்ளஸ் இது ஒரு 100, 650 ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தனியாக அப்புறமா பேசுகிறேன். ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் 100 இருக்குது. ஸோ பார்த்தீங்களா கைஸ், இப்போ வந்து சரியான டைட்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட கலர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் செமையாக இருக்குது. மோட்டல் 800 மாதிரி நல்ல ஒரு திக்கான இது. இதை வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணலாம், இருங்க, ஃபன்னலில் ஊற்றி. ஓகே, எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். 1-2 ட்ராப்ஸ் தான் வேஸ்ட் ஆகுது, பட் பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றியாச்சு. இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் மிக்ஸ் ஆகிருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? 650 ml எங்கே தெரியுதா? எனக்கு தெரிஞ்சு ஏறின மாதிரியே தெரில. இருக்குது இப்போ தான் தெரியுது. 650 ml ஓகேவா? ஸோ 650 ml காட்டாக தெரியுதா? ஓகே, 650 ml இருக்குது. நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ ஊற்றிடலாம். நம்ம வந்து ஆல்ரெடி பெட்ரோலை வந்து இருக்கிற ஆயில் வந்து நல்லா ட்ரைன் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அந்த ஃபுட்டேஜ் வந்து காட்டல. சரி, இப்போ வந்து ஆயில் ஃபில் பண்ணிடலாம். கலர் தெரியுதா? நார்மலாக வந்து டிரான்ஸ்மிஷன் ஆயில் வந்து ஒரு மாதிரி yellowish கலரில் இருக்கும். இதோட ரெட்டு கலர் வந்து ஜாயின் பண்ணும்போது நல்ல ஒரு ரெட்டிஷ் ஃபீல் வந்துருக்கு. ஸோ நார்மலாக ஒரு பெஸ்ட்டு இப்போ ஹை பர்ஃபார்மன்ஸ் 2T ஆயிலே வந்து இந்த கலரில் தான் இருக்கும். நல்ல விஸ்காசிட்டி இருக்குன்றது இது வந்து நல்லா ப்ரூவ் பண்ணுது. ஃபில் பண்ணிடலாம், வேஸ்ட் பண்ணாமல் ஊற்றணும், அவ்வளோதான். ஸோ ஆயில் ஆல்ரெடி ஃபில் பண்ணியாச்சு. நூலானும் ஆயிலும் சேர்த்து ஃபில் பண்ணியாச்சு. கேப்பை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச சவுண்ட்லேயும் உங்களுக்கு நார்மலாக வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது இக்னிஷன்லலாம் உங்களுக்கு ஐடல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது. பட் ரன்னிங்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 ரன்ஸ் போனதுக்கப்புறம் மேபி பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு வேரியேஷன் தெரியலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு, அது என்னன்றது இதுதான். நூலான்னு சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, இதுதான் அது ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட். நூலான் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ml அப்படின்னு போட்டிருக்கும். இது வந்து ஆக்சுவலி இது பெரிய சைஸ்லேயும் இருக்குது. அது வந்து கார்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மோட்டர் சைக்கிள்ஸ்னால வந்து இது 100 ml போதும், ஓகேவா? ஸோ இதோட மெயின் யூஸ் என்ன அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சிம்பிளாக சொல்லிடுறேன். இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு அடிட்டிவ் தான். இது வந்து ஒரு டேரெக்டாக நீங்கள் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆயில் போடுறீங்களா, அதுக்கு பதிலாக அப்படியே இது வந்து ஆல்டர்னேட்டிவாக போடக்கூடாது. இது ஜஸ்ட் ஒரு அடிட்டிவ் தான். நீங்கள் நார்மலாக வந்து இப்போ எப்படி சொல்கிறது,
உங்களுக்கு சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படின்னா அடிட்டிவ் வந்து என்னென்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து நார்மலாக தந்தூரி சாப்பிட்றீங்க. தந்தூரி சாப்பிடும்போது உங்களுக்கு கூட வந்து மைனீஸும் அந்த ஒரு புதினா சட்னி மாதிரி தருவான். அது வச்சு சாப்பிட்டா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ஃபீல் ஆகும். அது சாப்பிட்டா தான் வந்து உங்களுக்குள்ளே இறங்கின மாதிரி ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்மூத்னஸ் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து வண்டியிலையும் RX 135ல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து வெட் கிளச் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வெட் கிளச் இருக்கிறனால இந்த இது நூலான் வந்து உள்ளே போய் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக டிரான்ஸ்மிஷன் ஆயில் போடுறீங்களா, அது கூட சேர்த்து இதையும் போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த ரேஷியோ. இப்போ 650 ml ஆயில் ஊற்றுறீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு 650 ml ஆயில் ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 ml வந்து நீங்கள் நார்மல் டிரான்ஸ்மிஷன் ஆயில் ஊற்றிக்கோங்க, 100 ml போட்டுக்கோங்க. ஸோ இது போட்டால் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஒர்க் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளச் வந்து இனிமேல் ஸ்மூத்தாக இருக்கும். கியர் ஷிஃப்ட்ஸ்லாம் வந்து இன்னுமே உங்களுக்கு லைட்டாக ரொம்ப கிறிஸ்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். உங்களுக்கு அந்த ஹார்ட் ஷிஃப்டிங் அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே ஃபீல் ஆகாது. ரொம்ப கிறிஸ்பாக கிளியராக இருக்கும். இந்த நூலான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், அதோட மெயின் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே நீங்கள் டிரான்ஸ்மிஷன் ஆயில் கூட ஊற்றும் போது இது வந்து அந்த கிளச்சோட அந்த இது வெளியில் அந்த லேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 மைக்ரான்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன லேயர் மாதிரி. நீங்கள் இப்போ வண்டிக்கு வந்து வெளில வந்து நீங்கள் ஸ்க்ராட்ச் படக்கூடாதுன்னு சொல்லி செராமிக் கோட்டிங் PPFலாம் போடுறோம்ல, அதே மாதிரி தான் உள்ளே வந்து என்ஜினுக்குள்ளே வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு லேயர் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். அதுதான் இந்த அடிட்டிவ் வந்து பண்ணுறது. இதோட மெயின் ஒர்க் வந்து இதுதான். ஸோ அது ஃபார்ம் ஆகும் என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த ஃப்ரிக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்பேனரோ ஏதோ ஒன்று வந்து கையில் நார்மலாக பிடிக்கிறீங்க, கிரிப் இருக்குது, நீங்கள் அதே வந்து ஒரு ஆயிலோ இல்லை நீங்கள் வந்து ஒரு க்ரீஸை தொட்டு பிடிச்சிங்கன்னா வழுக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதே தான், நீங்கள் ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ஃப்ரீயாக நடக்கும். அதே தான் வந்து உள்ள நூலானும் பண்ணும். அது போய் உள்ளே போய் நீங்கள் சேரும் போது ஒர்க் வந்து ஃப்ரீயாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். அதுதான் வந்து நூலான் பண்ணும். ஸோ இவ்வளோ தான் கைஸ். சிம்பிளாக வந்து நூலான் என்ன பண்ணுன்றதை நான் உங்ககிட்ட சிம்பிளாக சொல்லிட்டேன். இந்த நூலான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கேயும் நீங்கள் ஷாப்ஸில் போய் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஐம் நாட் ஷுர். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நூலான் இந்தியா பிரைவேட் லிமிடெட், இது ஒரு இந்தியன் கம்பெனி, இந்தியன் மேனுஃபேக்சரர். பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நல்லது. இது நான் வந்து எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நூலான் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நீங்கள் நார்மலாக கூகுளில் போயிட்டு நூலான் இந்தியான்னு போட்டாலே ஃபர்ஸ்ட்டாக வெப்சைட் வரும். அதில் போயிட்டு உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா E25 என்ஜின் ட்ரீட்மெண்ட் தெரியுதா? ஓகே, என்ஜின் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போட்டு 100 ml இருக்கும். பெருசு வாங்கிடாதீங்க, பெருசு வந்து காருக்குன்னு போட்டிருக்கும். ஓகே, ஸோ ஆம்புலன்ஸ் சவுண்ட்னால நம்ம கேட்காது. சரி, பெருசு வந்து காருக்கு, 100 ml வந்து நம்ம மோட்டர் சைக்கிள்ஸ்க்கு. அதில் போய் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அதில் கேஷ் ஆன் டெலிவரி இருக்காது, ஜஸ்ட் கார்ட் பேமெண்ட் தான். நீங்கள் ஜஸ்ட் எல்லா ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு 1 week to 10 daysக்குள்ளே வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து சீப்பாக இருக்குது கைஸ். ஜஸ்ட் 135 rupeesக்கு வந்து தராங்க. ப்ளஸ் ஷிப்பிங்கோடு சேர்ந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 200 ரூபாக்குள்ளே வரும். நீங்கள் அஃபோர்டபுள் தான். நீங்கள் நார்மலாக வந்து என்ஜின் ஆயில் கூட சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன், செம்ம ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நூலான்லாம் போட்டு ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்டாக ஒரு ஸ்பின்னுக்கு வந்து போயிட்டு வந்தோம். ஓகேவா? ஸோ சின்ன ஷார்ட் ஸ்பின் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் என்ன வந்து என்னோடய பர்சனல் ஃபீலிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளச்சு வந்து செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு. நான் ஓப்பனாக உங்ககிட்ட சொல்கிறேன், நூலான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் மூவிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய கியர் ஷிஃப்ட்டில் வந்து நியூட்ரே வந்து உழாது. நான் வண்டியை வந்து ஐடில் வந்து நிறுத்தி ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து நியூட்ரல் பண்ணால் தான் நியூட்ரல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த பிரச்சனையே இல்லை. செம்ம கிறிஸ்பாக செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு. எனக்கு அது வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ஜஸ்ட் பார்க்கும்போது அந்த அப்பியரன்ஸில் உங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் ரைட் பண்ணும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக ஃபீல் ஆகும். செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி நூலான் வந்து பர்ஃபெக்டாக வண்டியில் மேட்ச் ஆகுது, நல்லா ஒர்க் ஆகுது. இதை வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து இது மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக உங்களுக்கு வண்டியில் வந்து கிளச்செல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்றவங்க இது வந்து நான் பெருசாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். கிளச்சு ஹார்டாக இருக்குது ப்ரோ, இந்த மாதிரி வந்து கியர்லாம் வந்து ஷிஃப்ட்லாம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது, போட்டு ஹார்ஷாக ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். நான் உங்களுக்கு அந்த மாதிரி பட்டவங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து வாங்கி உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இதை வந்து வேறு யாரும் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து இது எஃபெக்டிவ் இருக்குது, எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி இருந்துச்சா உங்களுக்கும் இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நூலான் வந்து இதோட முடிஞ்சிச்சு. ஸோ கைஸ், இப்போ வந்து நூலான்லாம் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டாக வந்து சின்னதாக ஒரு ஆடட் மாதிரி ஒரு சின்ன ஆட் ஆன் மாதிரி பண்ணியிருக்க வண்டியில். இது உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? இது வந்து ஒரு பெட்ரோல் ஃபில்டர்.
இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டேங்க்கில் வந்து பெட்ரோல்லாம் ஃபியூல் ஃபில் பண்ணுறோம்ல, ஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ப்ரீமிக்ஸ் ஆயில் ஃபில் பண்ணுவோம். இப்போது நல்ல ஆயிலாக இல்லை, இப்போ வந்து ப்ரீமியமான மோட்டல் ஆயில், மோட்டல் 2T ஆயில் அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் நார்மலாக பெட்ரோல் பங்க்ஸில் வந்து பெருசாக அந்த குவாலிட்டி வந்து உங்களுக்கு பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அதில் வந்து கண்டிப்பாக சின்ன சின்ன டர்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். பெட்ரோல் நாசில்லையும் வந்து டர்ட் பார்ட்டிகல்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வண்டியோட டேங்க்கில் பார்த்தீங்கன்னா நெக் இருக்குது பார்த்தீங்களா உள்ள, அதில் வந்து நாளடைவில் வந்து என்ன ஆகுனா அந்த நாசில் பட்டு வெளியில் இருக்கிற மாய்ஸ்சரு, இந்த அட்மாஸ்பியரிக் ஏர்லாம் பட்டு உங்களுக்கு வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த ரஸ்ட்டும் வந்து பெட்ரோலோடு சேர்ந்து வரும்போது உங்களுக்கு இந்த ஃபில்ட்ரு இல்லை அப்படின்னா வந்து டேரெக்டாக கார்பரேட்டுக்குள்ளே போய் அடைக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும், ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும், எஃபிஷியன்சி கம்மியாகும், வண்டி வந்து சீக்கிரமாக அடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஸ்மூத்னஸ் இருக்காது வண்டியில். வண்டி ஓடும் போதே ஏதோ விட்டு நாக் ஆகிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அது வந்து தடுக்கிறதுக்கு தான் வந்து பெட்ரோல் ஃபில்டர். ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஒரிஜினல் யமஹாவோட பெட்ரோல் ஃபில்டர் கம்பெனிலேருந்து வரும்போது கொடுப்பான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே ஆக்சுவலி என்ன இருக்குன்றது யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதா, சின்னதாக ஒரு ஏர் மெஷ் மாதிரி சின்னதாக ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்கும். இது வந்து ஆக்சுவலி இது என்ன டைப்புன்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் 4 ஸ்ட்ரோக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்து சின்னதாக ஒரு இந்த மாதிரி ப்ரஷ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைப்பில் தான் இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. இது பெருசாக எஃபெக்டிவ்னு சொல்ல மாட்டேன், கம்பெனி கொடுத்துருக்கான். பட் ஓரளவுக்கு வந்து இது வந்து தாக்கு பிடிக்கும். ஆனால் அட் டைம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இது நல்லா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவேன். இது நான் ஏன் வேணாம் அப்படின்னு இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் பெருசாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெட்ரோல் ஃபில்டர் வந்து நீங்கள் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து மாற்றிக்கிறது வந்து பெட்டர். கண்டிப்பாக ரஸ்ட் பார்ட்டிகல்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிரும். நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம் என்ன ஆகும், சேர்ந்து உங்களுக்கு அழுக்கு மட்டும் தான் அதில் பிடிச்சிருக்குமே தவிர ஆயிலும் பெட்ரோலும் நீங்கள் பெருசாக கார்பரேட்டுக்கு போகவே ஆகாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி ஒரு பீரியடிக்கான இன்டர்வல் வந்து நீங்கள் பெட்ரோல் ஃபில்டர் வந்து மாற்றிக்கோங்க. ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் வந்து நீங்கள் வந்து ஏன் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக், வெளியிலேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரிய போகிறதில்ல கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து உள்ளே என்ன நடக்குது, உள்ளே என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றது எதுவுமே தெரியாது. ஸோ அதுக்காக நான் சின்ன ஆட் ஆன் வந்து ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னன்றது இப்போ பார்த்துலாம் வாங்க. ஸோ தெரியுதா கைஸ், இது வந்து ஒரு கிளாஸில் உள்ள ஒரு பெட்ரோல் ஃபில்டர். இது வந்து ஆக்சுவலி கிளாஸு. இது ஆக்சுவலி வந்து டால்ஃபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் பிராண்ட் தான். ஸோ கம்பெனி வந்து இது ஆக்சுவலி இப்போ ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஆஃப்டர் மார்க்கெட் நம்ம தனியாக வந்து வாங்கி மாட்டிக்க வேண்டியதான். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஓஇ மாதிரி வந்து உள்ளே வந்து ஜஸ்ட் ஒரு மெஷ் மட்டும் இல்லை, ஒரு சின்ன ஒரு கேஸ்கெட் மாதிரி ஒரு சின்ன பேப்பர் பீஸ் மட்டும் எதுவும் பெருசாக இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஒரு சின்னதாக ஒரு மேக்னெட் ஒன்று இருக்கும் இந்த சைடில். ஸோ அந்த மேக்னெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த நாசலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மெஷ் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது வந்து ஒரு வடிகட்டுற மாதிரி, ஒரு ஃபில்டர் மாதிரி, டீலேருந்து ஒரு ஃபில்டர் மாதிரி உங்களுக்கு அது ஆக்ட் ஆகும். ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் கீழே செட்டில் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா டேங்க்லேருந்து இந்த ரஸ்ட்டு எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகும்னு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மேக்னெட் வந்து அப்படியே சக் பண்ணி இழுத்து வச்சுக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ளோ இருக்குது கார்பரேட்டில். உங்களுக்கு வந்து கார்பரேட்டருக்கு போகிற பெட்ரோல் வந்து இருக்கா இல்லை அது ட்ரை ஆகுதா அப்படின்றது உங்களுக்கு இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக ரஸ்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய தான் போகுது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து இது கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மேக்னெட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி ரீப்ளேஸ் பண்ணி போட்டுடலாம். உங்களுக்கு ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மாதிரி வந்து திருப்பி நீங்கள் வேறு வாங்கி போடணும் அப்படின்ற ஒரு செலவே இல்லை. ஜஸ்ட்டு இது வந்து ஒரு பெர்மனெண்ட்டாக லைஃப் டைமுக்கு வந்து இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்கான கிளாஸ் தான் இது. ஆக்சுவலி இந்த கோகோ கோலா பாட்டில் மாதிரி நல்லா திக்கான கிளாஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கு. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நூலான் பற்றி சொல்லியிருப்பேன். அப்புறம் இந்த ஆட் ஆனான அந்த பெட்ரோல் ஃபில்டர்லாம், ஃபியூல் ஃபில்டர்லாம் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக RX வச்சுருக்கவங்க எல்லாம் வந்து இதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேர் இது போய் ரீச் ஆகட்டும். ஏன்னா இதை பற்றி யாருக்குமே பெருசாக தெரியாது, அவேர்னஸ் எதுவுமே இல்லை. நூலான்றது ஏதோ வந்து புதுசாக கேட்குற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே அதை பார்த்துட்டு யூஸ் ஆகட்டும். எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கட்டும். ஸோ அண்ட் தென் பை கைஸ், இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். டாடா.